வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல், அதாவது 12th லெவல் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன்ஸ் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இது உங்களுக்கான வீடியோ. அதாவது இந்த எக்ஸாம்ல ஜிஎஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஜிஎஸ்ல என்னெல்லாம் டாபிக் இருக்கு, இந்த எக்ஸாம் ஓரியன்டா என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன டாபிக்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் என்ன பண்ண போறோம்னா இது பார்க்க போறோம். எதுக்காக நான் ஜிஎஸ் டாபிக்கை சொல்றேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ் டாபிக் மட்டும்தான் நான் ஆன்லைன்ல நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்டையர் ஜிஎஸ் உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணிடணும்னா நான் சொல்லிடுவேன். என்டிபிசி எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தாவே ஒரு சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும், அடுத்து சிபிடி 2 எக்ஸாம் இருக்கும், அடுத்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன, இந்த சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 இந்த ரிட்டன் எக்ஸாமை நான் கிளியர் பண்றது எப்படி, அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டவுட் இருக்கலாம். அதாவது நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா என்னால கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் கடந்த 2 வருஷமா என் ஸ்டூடெண்ட்டை நிறைய பேர் நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்குள்ள வாரீங்க அப்படின்னா, ஜிஎஸ் ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனல் ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு 100% என்ன பண்ணிடுவேன்னா நான் கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஒரு டாபிக் எடுத்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் தேரை டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவு நான் எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்டிபிசி பொறுத்தளவுக்கு 12th லெவலோட ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்தலாம். ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா முதல்ல சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின். இதுக்குள்ளதான் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சிலபஸ் பொறுத்தளவுக்கு சிபிடி 1 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் பாருங்களேன். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 40 கொஸ்டின், மேத்ல 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின், மொத்த கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் வரும். டைம் பார்த்தோம்னா 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம். இதுல நெகட்டிவும் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா பண்ணா 1 மார்க்கும், தப்பா பண்ணா என்ன 1/3 நெகட்டிவ் போயிடும். 1/3 மீன்ஸ் 0.33 மார்க் என்ன அப்படின்னா நெகட்டிவ் போயிடும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னன்னா சிபிடி 1ஓட சிலபஸ்ல இருக்கிற டாபிக். ரைட்டா, சிபிடி 2 வாங்க. சிபிடி 2ல பார்த்தோன்னா அதே தான். ஜென்ரல் அவேர்னன்ஸ் 50 கொஸ்டின், மேத் 35 கொஸ்டின், ரீசனிங் 35 கொஸ்டின், மொத்த கொஸ்டின் 120 கொஸ்டின். இங்க பார்த்தது என்ன, இங்க வெறும் 100 கொஸ்டின் தான், ஆனா இங்க 120 கொஸ்டின். ஆனா டைம் பாருங்களேன், டைம் சேம் டைம் தான், அதே 1.5 மணி நேரம் தான். இங்கேயும் நெகட்டிவ் 1/3 போகும். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 ரெண்டுலயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த செக்ஷன் டாபிக் சேம் தான், ஆனா கொஸ்டின் மட்டும்தான் ஹை ஆகுது. இங்க 40 இருக்கு, இங்க 30 இருக்கு, இங்க 30 இருக்குன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வச்சிருக்காங்க. இங்க 50, இங்க 35, இங்க 35. ஆனா டோட்டல் கொஸ்டின் பார்த்தா 120, அங்க 100. இது முதல் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது டீடைல் சிலபஸ் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே ஜென்ரல் அவேர்னன்ஸ். ரைட்டா, ஸோ அப்போ ஜென்ரல் அவேர்னன்ஸ் பார்க்கும்போது இங்க பாருங்களேன், கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர், மனுமெண்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி ஒன்று கிடையாது, என்சிஆர்டி புக் இருக்கும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாவே அவங்க கேள்வி எதுல இருந்தா கேட்பாங்கன்னா என்சிஆர்டி புக்ல தான் கேட்பாங்க. அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், பிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கானமிக் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, UN and other important world organizations, environmental issue concerning India and world at large, basic of computer and computer applications, common abbreviations, transport system in India, Indian economy, famous personality of India and world, flagship government program, flora fauna of India, important government and public sector organization of India, etc. அப்படின்னு இருக்காங்க. சிபிடி 1ல இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிபிடி 2ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் தான், ஒரு வார்த்தை கூட மாறி இருக்காது. ஜென்ரல் அவேர்னன்ஸ் பாருங்க, கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆரம்பிச்சு ஃபைனல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா இருக்கா, அதே தான். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 50 கொஸ்டின், ஒரே நிமிஷம், இங்க ஒரு 50 கொஸ்டின், இங்க ஒரு 40 கொஸ்டின், மொத்தமா எத்தனை கொஸ்டின், 90 கொஸ்டின். ரைட்டா,
அப்ப 90 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து ஜிஎஸ்ல வந்து கேட்க போறாங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், அதான் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்ப இருக்க சொன்ன டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் எந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துக்கலாம். அதாவது எந்த மாதிரி மீன்ஸ் வந்து 2024 என்டிபிசி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் 2025 தான் விட்டிருந்தாங்க, ஜனவரியில விட்டிருந்தாங்க. அதோட எக்ஸாம் வந்து இப்பதான் கண்டக்ட் பண்ணி வந்து முடிச்சிருந்தாங்க. அது சிபிடி 1 தான் முடிச்சிருக்காங்க, சிபிடி 2 முடிக்கல. அந்த சிபிடி 1ஓட முடிக்கும் போது அதுல கேட்ட கொஸ்டினோட டாபிக் தான் அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் வந்து பெர் ஷிஃப்ட்டுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, நம்ம எந்த டாபிக்ல அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணணும், எதுக்கு நான் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் உள்ள வாரீங்கனாவே இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, லேர்ன் பண்றது பிரச்சனை கிடையாது. பட் எவ்வளவு நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட் வேல லேர்ன் பண்றேன், எவ்வளவு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றேன். ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டை விட நான் என்ன பண்ணணும்னா அதிகமா வந்து ரிவிஷன் பண்ணும், அதிகமா ஸ்கோர் பண்ணும். ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், கட் ஆஃப் கிளியர் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், போஸ்ட் வந்து வாங்க முடியும். நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு, ரொம்பவே என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ப்பா இருக்கணும். சரி, என்னென்ன டாபிக்லாம் வந்து பாருங்களேன். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். அப்ப என்ன சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, ஸோ சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோமா, சிபிஎஸ்சி அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின், ஜியாகிரபி, ஹிஸ்டரியே ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் சொல்லுவாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ். பாலிட்டி, கம்ப்யூட்டர்ல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். என்டிபிசி எக்ஸாம் கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணும். அடுத்து இந்த சென்சஸ், மியூசிக், டான்ஸ், ஃபெஸ்டிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், டெம்பிள், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர், இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எதுக்கு வந்துடும் அவார்ட்ஸ் வேணா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அதாவது இந்த சென்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு டாபிக் சொல்லுவாங்க. இதை நான் சொல்றேன், இப்போ நான் ஆவத்தில் வச்சுக்கேன். அடுத்து இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்லாம் வந்து கரண்ட் அஃபேர் ஓரியண்டா வந்து கேட்பாங்க. கவர்மெண்டோட ஸ்கீமு கரண்ட் அஃபேர், ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர், புக்ஸ் அண்ட் அதருக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் இருக்கும், பிளஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலுமே சில புக்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணும், அது ரெக்கடா வரும். அடுத்து டீட்டெயிலான வந்து கரண்ட் அஃபேர் இருக்கும், அடுத்து வந்து மிஸ்லீனியஸ் இருக்கும். இப்போ இதுதான் என்னன்னா 22 டாபிக் தான் என்னன்னா நம்ம என்டிபிசி எக்ஸாமுக்காக ஜிஎஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது பாருங்க, ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தா கரண்ட் அஃபேர் வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜஸ்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாலிட்டி, பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க ஹிஸ்ட்ரிக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா ஹிஸ்ட்ரி அதிகமா இருக்கும். ஜியாகிரபி பாருங்க, ஜியாகிரபியுமே பிளே இருக்கு. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ், அடுத்து சயின்ஸ், ஏன்னா சயின்ஸ்லயும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்துச்சா என்டிபிசி வந்து அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1 வந்து நடந்து முடிஞ்சது. 2024 வந்து இப்பதான் கண்டக்ட் பண்ணி முடிச்சாங்க. அதோட ஜிஎஸ்ல என்னெல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் ஒரு பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து போட்டிருக்கேன். நீங்க டெலிகிராம் சேனல் இல்லைன்னா இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது பிடிஎஃப் இருக்கும், இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். பிளஸ் ஒன்லைன் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க. இதுல தான் என்னென்ன இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு ரைட்டா, அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்ன டாபிக் வந்து வரும், என்னென்ன டாபிக் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா உங்களுக்கு என்னன்னா இதுல வந்து கிடைஞ்சிருக்கும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டெடிகேட்டடா வந்து என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இருக்கணும். ஏன்னா ஜிஎஸ்னாவே நிறைய டாபிக் இருக்கு, என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. அதான் முதல்ல வந்து நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். அது உள்ள வந்து நம்மளால வந்துன்னா கரெக்டா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ இங்க இருக்க டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டாபிக் எல்லாத்தையும் வந்து கிளப் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், எதுக்குள்ள தான் இருக்கும், இந்த 8 இதுக்குள்ள தான் வரும். இந்த 8 டாபிக்ல தான் வரும். அதாவது ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர், ஃபைனலா பார்த்தா கரண்ட் அஃபேர். அப்ப என்டிபிசி எக்ஸாமுக்கு சிபிடி 1ல ஒரு 40 கொஸ்டின், சிபிடி 2ல ஒரு 50 கொஸ்டின், மொத்தம் 90 கொஸ்டின். இந்த 90 கொஸ்டினுக்கு எதுல இருந்து கேட்க போறேன்னா இந்த 8 டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க. எப்படி இது வந்து பண்ண போறோம் அது வந்து சொல்ல போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்பவே வந்து டஃப்பான, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் கை வைக்காத டாபிக் பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். அதனால அதை வந்து நான் சொல்லிடுறேன். பாருங்களேன், என்னன்னா கம்ப்யூட்டரோட சிலபஸ் பொறுத்த இருக்கு. அதாவது நீங்க ரயில்வே எக்ஸாம் இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல அதர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே கம்ப்யூட்டரோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் தான். மொத்தம் 7 டாபிக் வந்து இருக்கும். 7 டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதோட டாபிக் வந்து நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர், அடுத்த கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் படிப்போம், கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க், அடுத்து இன்டர்நெட், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம எம்எஸ் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட்ஸ் கீ என்ன இருக்கும், அது சம்பந்தப்பட்ட நிறைய கான்செப்ட் இருக்கும், அதெல்லாமே பார்ப்போம். அடுத்து டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ். நான் எதுக்காக சொல்ல வேணும்,
இது வந்து நான் கிளாஸா எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ண இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணின்னு வச்சுக்கலாம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது நம்மளோட சேனல்ல நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்னு சொன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓபன் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப்ல இந்த மாதிரி வரும். அதுல கம்ப்யூட்டர் வந்து அந்த செக்ஷன் போங்க. கம்ப்யூட்டர் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணுங்க. இதுதான் வே ஆஃப் லேர்னிங். அதாவது என்ன பண்ணணும், முதல் ஃபண்டமெண்டல் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் வந்து போடணும். இந்த வேலை தான் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் வந்து அவங்களோட டைம் வந்து அலோகேட் பண்ணணும். ஃபண்டமெண்டல் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் இதான் ரிப்பீட்டடா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அவங்க லேர்ன் பண்ணணும். இந்த வயசுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கம்ப்யூட்டரோட வந்து டாபிக் என்னன்னு சொல்லிட்டேன். இதை பத்தி ப்ராப்பரா லேர்ன் பண்ணும்போது அப்படியே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். பிளஸ் வந்து என்ன பண்ணணும் டெஸ்ட் போடணும். இது வந்து ரிப்பீட்டே பண்ணிட்டு இருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான். இப்போ கம்ப்யூட்டருக்குமே என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து என்ன ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதாவது என்டிபிசி 2024 இப்ப நடந்து முடிச்சதான் 2025. அதுக்காக என்ன பண்ணிருப்பேன்னா நான் கம்ப்யூட்டர்ல வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்ல எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த சீரிஸ்க்கான இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கான நிறைய நான் கான்செப்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதை மேக் பண்றதுக்கு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இது வந்து கம்ப்யூட்டர் பார்த்தாச்சு. அடுத்து வாங்க. அடுத்து ரொம்ப டஃப்பானு சொல்ல போனா ஸ்டாட்டிக் ஜிகே தான். இதுல பார்த்தோன்னா ஃபோக் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, ஃபெஸ்டிவல், ஆர்ட் பர்சனாலிட்டி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங், கரனான்னு அதர் டாபிக்ஸ் எல்லாமே வரும். அதாவது அதெல்லாம் டெம்பிள் அதெல்லாமே இதுல தான் வரும். புக்ஸ் அண்ட் ஆதர், ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல 2 விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர் சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும். அட் சேம் டைம் என்னன்னா இப்போ சில ஸ்போர்ட்ஸ்னா ஃபார் கிரிக்கெட் எடுத்துக்கலாம், இல்ல ஃபுட்பால் எடுத்துக்கலாம், இல்ல ஹாக்கி எடுத்துக்கலாம். அது சம்பந்தப்பட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய கப் இருக்கும் பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட வந்து கப் இருக்கும். அது எல்லாமே என்னன்னா எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க இல்லையா. ஹாக்கி இல்ல வந்து வாலிபால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது எல்லாமே என்னன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணிருப்போம். கரண்ட் அஃபேர்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பர்சனாலிட்டி ஏதாவது வந்துன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா அதை வச்சு கேட்கலாம். இல்ல இந்தியன் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க, வேர்ல்டு லெவல் ஏதாவது ஒண்ணு வந்து சாதிச்சிருக்காங்கன்னா அவங்கள வந்து கேட்பாங்க. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏசியன் கேம்ஸ் ஏசியன் கேம்ஸ் அது ரிலேட்டடா கேட்பாங்க. இல்லையா இந்தியாவில் நடக்கிற வந்து நேஷனல் கேம்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு என்னன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம என்னன்னா கரண்ட் அஃபேர்ல லேர்ன் பண்ணுவோம். சென்சஸ் சென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. ஸோ 2011 வந்து சென்சஸ் வந்து என்ன 2011 சென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்பாங்க. இது வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். இதுதான் என்ன அப்படின்னா மொத்தம் 9 டாபிக் எதுல வரணும் ஸ்ட்ராட்டஜிக்கேல வரும். அதாவது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கால என்ன டாபிக் இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நான் முதல்ல என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு டாபிக் அந்த டாபிக்ல என்னென்னலாம் வந்து படிக்கணும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிறிஸ்டான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜி கிரேட்டா. இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் நான் சொன்னதான் டான்ஸ் இருக்கும். டான்ஸ்னு சொல்லிட்டு நான் சொன்ன பதில் அந்த பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணி என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணா இந்த டான்ஸ் வந்து நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆதருமே நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க புக்ஸ் அண்ட் ஆதர் இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டினாவும் இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபண்டமெண்டல் கொஸ்டினா இருக்கும். நான் ஃபண்டமெண்டல் மட்டும் நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல கவர் பண்ணிருப்பேன். அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இதுல பாருங்க மால்குடி அப்படின்னு இருக்கா. ஸோ மால்குடி அப்படின்னு வந்து ஒரு புக் இருக்கும். இது ஆர்கே நாராயண் இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ணிருப்பேன். நான் எதுவுமே போய் சொல்லலைங்க. நான் என்ன பண்றேனோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டலா வந்து என்ன இருக்குன்னா புக்ஸ் அண்ட் இருக்கும். அதை நம்ம என்னன்னா லேர்ன் பண்ணணும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா இப்போ 2025 வந்து ஏதாவது கரண்ட் அஃபேர் ஓரியன்டா சில புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. 2 விதமா லேர்ன் பண்ணணும். ஒன்னு என்ன ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர் லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கு ரேட்டா. இதுக்குமே என்னன்னா சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன். இது வந்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாமே என்டிபிசில கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த கொஸ்டின் இருக்காது. ரயில்வேல அதர் எக்ஸாம் இருக்கு. நீங்க என்டிபிசி இல்லாம பாத்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் இருக்கு, டெக்னீஷியன்ஸ் இருக்கு, ஆர்பிஎஃப் எக்ஸாம் இருக்கு, குரூப் டி இருக்கு. இதுல இருக்கிற கொஸ்டின் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒன்லி என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிபிசில கேட்ட கொஸ்டின் மட்டும். அதுல நான் டேட்டும் மென்ஷன் பண்ணிருப்பேன். என்டிபிசில எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். அதனால உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இது யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து வந்து ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் நம்ம 3 தான் பிரிக்கலாம். ரைட்டா, ஏன்ஷியன் ஹிஸ்டரி இருக்க டாபிக் இதுதான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை என்னன்னா ரேண்டமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. முதல்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒரு பிளானிங்கா வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இந்த 13 டாபிக் தான். ஸோ இதுல இருக்கிற அந்த 13 டாபிக் என்னன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணணும். அடுத்து வந்து மெடிவல். ஸோ மெடிவல் பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த 8 டாபிக் வந்து அதுல முக்கியமா சொல்ல போனா இந்த டெல்லி சுல்தானேட்டும் முகல் எம்பையர் தான் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க.
இது வந்து மெடிவல் ரைட்டா. அடுத்து வாங்க, என்டிபிசி எக்ஸாம்னாவே மாடர்ன் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. மாடர்ன் ஹிஸ்டரினாவே இந்த 13 டாபிக் என்ன பண்ணியாங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் டெஃபினட்டா என்னன்னா கேட்டுருவாங்க. இப்ப எதுக்கு இதை சொல்ல வேணா, இங்க பாருங்க, இங்க பார்த்தாவே தெரியும். ஹிஸ்டரியில 3 செக்ஷன்லயும் கொஸ்டின் இருக்கு. ஏன்சியன்ல இருந்து கொஸ்டின் இருக்கு, மெடிவலையும் கொஸ்டின் இருக்கு, மாடர்ன்லயும் கொஸ்டின் இருக்கு. மாடர்ன்ல 196 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஹிஸ்டரிக்குல அதிக ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்? மாடர்ன் ஹிஸ்டரி கொடுக்கணும். அந்த மாடர்ன் ஹிஸ்டரியோட டாபிக் பார்த்தா இந்த 13 டாபிக். இந்த 13 டாபிக் என்ன பண்ணணும்? நீங்க வந்து டெப்தா வந்து லேர்ன் பண்ணணும் ரைட்டா. சரி, இதுக்காக என்ன பண்ணா கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் பிடிஎஃப் எடுத்து என்ன பண்ணணும்னா நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது என்னன்னா அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கணும். இது எப்படின்னா இப்போ ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ணணும். அதாவது எப்படின்னா இங்க இருக்கா, இல்ல இப்போ 1857 ரிவல்ட் வந்து நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதை லேர்ன் பண்ண உடனே என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கொஸ்டின்ல 1857 சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னு வந்துன்னா ஒன்னு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எய்தர் அப்படியே கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்களா, அந்த கொஸ்டின் பார்க்கும்போது அந்த டாபிக்ல ஏதாவது நம்ம வந்து என்னன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது உங்க மைண்ட் நல்லாவே வந்து நின்றுக்கிறோம். பிளஸ் நம்ம என்ன ஆகும், ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபண்டமெண்டலே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணீங்களோ அது மைண்ட் நல்லாவே வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம், அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. அதனாலதான் வந்து சொல்றேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியோட ரைட்டா. அடுத்து இதுக்குமே நான் ஹிஸ்டரிக்கான சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து வாங்க, அடுத்து ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபி பொறுத்தவரைக்கும் 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு வேர்ல்டு ஜியாகிரபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு ஜியாகிரபில இருக்கிற டாபிக் பார்த்தா இந்த 10 டாபிக். வேர்ல்டு ஜியாகிரபினாவே இந்த 10 டாபிக். நான் ஜியாகிரபி ரொம்ப சூப்பரா வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அனிமேஷன் வச்சு தான் டீச் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது, அவ்வளவு கிளாரிட்டியா வந்து இருக்கும். இது வேர்ல்டு ஜியாகிரபியோடது. அடுத்து என்னன்னா இந்தியன் ஜியாகிரபி. இந்தியன் ஜியாகிரபி பொறுத்தவரைக்கும் மொத்த டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்த 12 டாபிக். இந்த 12 டாபிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜியாகிரபில அதிகமான கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி தான் கேட்பாங்க. ஏன்னா ரயில்வேல வந்து நிறைய சீரீஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சொல்றேன். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது இந்தியன் ஜியாகிரபியோடது. அதே மாதிரி என்ன பண்ணணும், இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே பார்க்கணும். நான் சொன்ன பிடிஎஃபோட வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி பாலிட்டி பொறுத்தளவுக்கு மொத்தமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு 8 டாபிக் இருக்கா, இதோட சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 8 டாபிக், மொத்தம் 16 டாபிக் என்னன்னா இந்தியன் பாலிட்டியில வந்து இருக்கும். இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்கன்னா ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் இருக்கும். 51A என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கும். இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் என்னென்னலாம் ஆர்டிகல் இருக்கு, என்னென்ன சரத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது பாலிட்டியோட டாபிக் என்ன மாதிரி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பரா வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வாங்க, அடுத்து எக்கானமி. ஸோ எக்கானமி பொறுத்தவரைக்கும் மொத்த டாபிக் பார்த்தா இந்த 10 டாபிக். எக்கானமில 2 விதமா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது வந்து இங்க கொடுத்தா இந்த 10 ஃபண்டமெண்டல் கொஸ்டினும் வந்து ஃபண்டமெண்டல் டாபிக்ல இருந்து கேட்கலாம். அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேருக்கு என்ன பண்ணணும்னா பட்ஜெட் இருக்கும். அதாவது எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்கானமி சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கானமி சர்வே என்னன்னா எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணா பார்த்தா போதுமானது இருக்கும். ஏன்னா எக்கானமி இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்பாங்க. இந்த 10 டாபிக் அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால நீங்க ஒய் பண்ண தேவையில்ல. பட் என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ அடுத்து வாங்க, அடுத்து சயின்ஸ் பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்தளவுக்கு முதல் வந்து பயாலஜி. பயாலஜில மொத்த டாபிக் வந்து இந்த 10 டாபிக் தான். இந்த 10 டாபிக்கே நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஸ்கூல் புக், அதாவது என்சிஆர்டி புக் வச்சு தான் சொல்றேன். என்சிஆர்டி புக்ல 6ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையும் நான் கிளப் பண்ணி வந்து கிளாஸஸ் எடுத்துருங்க. அதை வச்சு தான் சொல்றேன். இந்த 10 டாபிக் என்னன்னா பயாலஜில இருக்கும். இந்த 10 டாபிக் என்ன பண்ணினா நம்ம லேர்ன் பண்ணி ஆகும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டேன், கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கணும், முதல்ல ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் பார்க்கணும், அதோட கொஸ்டின்ஸ் வந்து இதை வந்து பார்க்கணும். இது இல்லாம என்ன பண்ணுங்க, நான் சீரீஸுமே போட்டு வச்சிருக்கேன். ஸோ என்டையர் சயின்ஸுக்கான சீரிஸ் போட்டிருக்கேன். இதுல பயாலஜில டாபிக் வைஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ டாபிக் வைஸ் வந்து நான் ஒவ்வொன்றா கொடுத்துருப்பேன். இதுக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன், நீங்க என்னன்னா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பயாலஜி ரைட்டா. அடுத்து வாங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு 9 டாபிக் என்னன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இதுக்குமே என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இதுக்குமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க கொஸ்டின் பார்க்கணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் இருக்கு 7971385142. இதோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ல வந்து என்னன்னா நீங்க கால் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்டா வந்து போடுங்க. ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா டெக்ஸ்ட் பண்ண முடியாது.
வாய்ஸ் ரெக்கார்டா டக்கு டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா என்ன பண்ண முடியும்னா டவுட் இருந்துச்சுன்னா சொல்ல முடியும். அதுக்கு ஏத்தாப்புல என்னாலையும் வந்துன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும். இதுக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா 9 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். என்டிபிசியோட கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இது எல்லாமே என்னன்னா ஃப்ரீ வீடியோ தான். யூடியூப்ல ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் என்டையரா வந்து பாத்துக்கலாம். இது வந்து கெமிஸ்ட்ரி டேட்டா. அடுத்து வாங்க. அடுத்து பிசிக்ஸ். இதுல டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்த 12 டாபிக் தான். பிசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரா வந்துன்னா A to Z ஃப்ரம் த பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். இதை லேர்ன் பண்ணும்போது அதோட சேர்த்து அட்டாச் என்ன பண்ணா நீங்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தணும். நான் கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழ்லயுமே வந்து என்னன்னா நான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன். 2024 எக்ஸாம் 2025 கேட்டிருந்தாங்களா, இந்த 2025 CBD 1ல கேட்ட கொஸ்டினோட வந்து தமிழ் வந்து ஏதாவது PDF இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். கிடைச்சுதான் டெலிகிராமில் கொடுத்துருவேன், பிளஸ் நான் ஆப்லயுமே கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது பிசிக்ஸோடது. இதுக்குமே என்னன்னா நான் சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். எதுக்கு ஒவ்வொரு வாட்டிலும் அந்த சீரிஸ் வந்து சொல்றேன்னா, ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து என்டிபிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு வந்து தமிழாக்கும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், தமிழும் இருக்கும். ரெண்டும் சேர்த்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கனால இதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து என்னன்னா பிசிக்ஸோடது. நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹிஸ்ட்ரியில என்ன டாபிக்லாம் இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் வந்து கம்ப்யூட்டர். ஒன்னே ஒன்று சொல்லலை, கரண்ட் அஃபேர் பற்றி வந்து நான் சொல்லவே இல்லையா. கரண்ட் அஃபேருக்கு என்னன்னா இப்போதைக்கு நான் கிளாஸஸ் எடுக்கல. பட் என்னன்னா அப்கமிங் வந்து டேஸை வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எதுக்காகனா இந்த பாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பாலிட்டி அண்ட் வந்து எக்கானமில வந்து பெண்டிங் டாபிக்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர் வந்து நான் சொல்லலான்னு பார்த்துருக்கனால இந்த கிளாஸஸ் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா கரண்ட் அஃபேர் வந்து இங்க கிளாஸஸ் எடுக்கிறேன். பட் கண்டிப்பா நான் கரண்ட் அஃபேர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதில் நீங்க வந்து ஒரி பண்ண அவசியம் இல்லை. சரி, இதான் என்டையர் ஜிஎஸ் டாபிக் என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். இப்போ நான் கிளாஸஸ் எல்லாமே எதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா ஆப்ல தான் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப் இருக்கு, பிளஸ் வந்து வெப்சைட்மே இருக்கு. ஏன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து லேப்டாப்ல வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால வெப்சைட்டுமே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆப்புக்கான லிங்க் வந்து ரிவ்யூ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். இதுல 400 ரூபா வந்து காமிக்கும். அதை நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா வந்து பே பண்ணுவீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. என்னைக்கு பே பண்ணீங்களோ அன்னையிலேருந்து 1 வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா என்டையர் ஜிஎஸ் கோர்ஸ் நான் சொன்ன டாபிக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்துக்கலாம். எதுக்காக எக்ஸ்ட்ரா 40 ரூபானா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி உங்க கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு வந்து 40 ரூபா ஆட் பண்ணுவாங்க. அதனால வந்து 440. நீங்க பே பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்னோட கிளாஸஸ்ல நீங்க கிளாஸஸ் வந்து செக் பண்ணலாம். ஏன்னா வீடியோ ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியாது. பட் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க செக் பண்ண முடியும். ப்ளஸ் டெமோ கிளாஸஸ்மே நான் வந்து கொடுத்துருக்கேன். டெமோ கிளாஸஸ்மே நான் வச்சிருப்பேன். அதையும் நீங்க என்ன பண்ணினா செக் பண்ணி பாருங்க. எதுக்கான என்னோட வே ஆஃப் டீச்சிங் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்க கேட்டுக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ் டாபிக் எல்லாமே, ஏன்னா நிறைய டாபிக் இருக்கு, எக்கச்சக்க டாபிக் இருக்கு, எல்லாத்தையும் சிம்பிளா வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது என்டிபிசி ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்துன்னா நீங்க எழுதி பட் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிருப்பேன்னா நான் வந்து கிளாஸஸ் எடுத்திருப்பேன். ரிவிஷனுக்கும் கரெக்டா இருக்கும், பேசிக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவு வந்து மைண்ட் மேப்பு அண்ட் ஆல்சோ வந்து அனிமேஷன் இந்த இதில் நான் டீச் பண்ணதுனால என்னோட கிளாஸஸ் வந்து நார்மல் ஒரு இன்ஸ்டியூட் டீச் பண்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, பார்த்துட்டு வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. சரி, இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் கைட் பண்ணலாம். இது இல்லாம ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ப்ளஸ் ஆல்ரெடி வந்து ஆப்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி வந்து கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபீட்பேக் மாதிரி வந்து இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புதுசா வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.